கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களுக்கு வாழ்த்து தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த புதிய நாளிலும் அப்பா உங்களை புதிய கிருபைகளினால் ஆசீர்வாதத்தினால் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இன்றைக்கும் அப்பா உங்களோடு கூட பேச போகிற வார்த்தை அப்போஸ்தலர் 16ஆம் அதிகாரம் 31ஆம் வசனம். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை விசுவாசி, அப்பொழுது நீயும் உன் வீட்டாரும் ரட்சிக்கப்படுவீர்கள். சோதரம், இந்த காலை நேரத்தில் அப்பா உங்களோடு கூட பேசுகிறாங்க. ஏசப்பாவை விசுவாசிங்க, ஏசப்பாவை நம்புங்க, அப்பொழுது உங்கள் மூலமாக உங்கள் குடும்பத்திற்கே ஒரு ரட்சிப்பை அப்பா தருவேன் என்று சொல்கிறாங்க. சோதரம், இந்த வீடியோவை ஆண்டவருடைய வார்த்தையை கணவன் கேட்டுக்கொண்டிருக்கலாம், இல்லை மனைவி கேட்டுக்கொண்டிருக்கலாம், இல்லை பிள்ளைகள் கேட்டுக்கொண்டிருக்கலாம். ஸ்தோத்திரம், இன்னைக்கு காலை நேரத்தில் அப்பா சொல்கிறாங்க, பார்க்குற நீங்கள் அப்பாவை நம்பி விசுவாசிக்கும் பொழுது உங்கள் குடும்பத்திற்கே அப்பா ரட்சிப்பை தருவேன் என்று சொல்லி இந்த காலை நேரத்தில் சொல்கிறாங்க. உங்கள் சொந்தக்காரங்களை நினச்சி நீங்கள் பார்த்து கொண்டு இருக்கலாம். இன்றைக்கி அப்பா எல்லாரையும் ரட்சிப்பேன் என்று சொல்கிறார். ரட்சிப்புக்குள்ளே எல்லா ஆசீர்வாதமும் இருக்குது. சமாதானம், சந்தோஷம், எல்லாம் நித்திய ஜீவன் எல்லாம் இந்த ரட்சிப்புக்குள்ளே அடங்கியிருக்கு. சோத்திரம், அந்த ரட்சிப்பை இந்த காலை நேரத்தில் அப்பா உங்களுக்கு தருவேன் என்று சொல்லுகிறார். சோத்திரம், அதை எப்படி தருவாங்க? எசையா 45ஆம் அதிகாரம் 22ஆம் வசனம். சோத்திரம், பூமியின் எல்லை எங்கும் உள்ளவர்களே, என்னை நோக்கி பாருங்கள், அப்பொழுது ரட்சிக்கப்படுவீர்கள். பூமி முழுவதும், சோத்திரம், எல்லாரும் அப்பாவை நோக்கி பாருங்கள், அப்பொழுது ரட்சிக்கப்படுவீர்கள். ஏசப்பாவை பார்க்கும் பொழுதுதான் ரட்சிப்பு வரும். நானே தேவன், வேறு ஒருவரும் இல்லை. அவரே ரட்சிக்கிறதற்கு தயை பெருத்தவராக இருக்கிறார். இந்த காலை நேரத்தில் அப்பாவை நோக்கி பாருங்க, அப்பா உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் ரட்சித்து ஆசீர்வதிப்பார். சோத்திரம், அடுத்து அப்போஸ்தலர் 4ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம். Acts chapter 4 verse 12. அவராலே அன்றி வேறொருவராலும் ரட்சிப்பு இல்லை. சோத்திரம், ஏசப்பா ஒருத்தரால தான் ரட்சிப்பு வரும், வேற யாராலையும் ரட்சிப்பு வராது. நான் ரட்சிக்கப்படும்படிக்கு வானத்தின் கீழெங்கும் மனுஷருக்குள்ளே அவருடைய நாமமே அல்லாமல் வேறொரு நாமம் கட்டளையிடப்படவில்லை. சோத்திரம், ஏசப்பாவை தவிர வேற நாமம் கட்டளையிடப்படவே இல்லை. சோத்திரம், ஏசப்பாவை தேடும் பொழுதுதான் நமக்கு ரட்சிப்பு, நித்திய ஜீவன், சமாதானம், சந்தோஷம் எல்லாம் வரும். சோத்திரம், ரோமர், சோத்திரம், 10ஆம் அதிகாரம் 9-10 வசனங்கள். ரோமன்ஸ் சாப்டர் 10 verse 9 and 10. என்னவென்றால், கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை நீ உன் வாயினாலே அறிக்கை இடணும். ஏசப்பாவை என்ன பண்ணும்? வாயினாலே அறிக்கை இட வேண்டும். சோத்திரம், தேவன் அவரை மரித்தோரிலிருந்து எழுப்பினார் என்று உன் இருதயத்திலே விசுவாசித்தால் ரட்சிக்கப்படுவாய். ஏசப்பா நம்ம எப்பவும் ஜெபம் பண்ணும்போது என்ன சொல்லுவோம்? கல்வாரி சிலுவை நோக்கி பார்ப்போம் என்று சொல்லுவோம். இங்கே அதான் வார்த்தையில் சொல்கிறாங்க, அவரை மரித்தோரிலிருந்து எழுப்பினார் என்று உன் இருதயத்தில் விசுவாசிக்க வேண்டும். ஏசப்பா எனக்காக தான் மரித்தாங்க, 3ஆவது நாள் உயிரோடு எழுந்தாங்க, இப்போ நம்ம கூட தான் இருக்கிறாங்கன்னு சொல்லி முழு இருதயத்தோடு நீங்கள் நம்பி என்ன பண்ணணும்? விசுவாசிக்கணும். அப்படி விசுவாசிக்கும் பொழுது தான் நீங்கள் ரட்சிக்கப்படுவீர்கள். நீதி உண்டாக இருதயத்திலே விசுவாசிக்கப்படும், ரட்சிப்பு உண்டாக வாயினாலே அறிக்கை பண்ணப்படும். சோத்திரம், வாயினால் என்ன பண்ணணும்? நம்ம அறிக்கை செய்யணும். சோத்திரம், ஆமாம் ஏசப்பா எனக்காக தான் நீங்கள் மரிச்சிங்க, நான் நம்புகிறேன், நான் விசுவாசிக்கிறேன், என் பாவத்தை எல்லாவற்றையும் நீங்கள் கல்வாரி சிலுவையில் சுமந்தீங்கன்னு சொல்லி என்ன பண்ணணும்? விசுவாசிக்கணும். இன்னொரு வசனமும் பார்க்கலாம். எபேசியர் 2ஆம் அதிகாரம், எபிசியன்ஸ் 2nd chapter 8 and 9. சோத்திரம், கிருபையினாலே விசுவாசத்தை கொண்டு ரட்சிக்கப்பட்டீர்கள். அல்லேலூயா. சோத்திரம், கிருபையினாலே ரட்சிக்கப்பட்டோம். கிருபைனா என்னது? சோத்திரம், இலவசமாக தகுதி இல்லாத மனுஷனுக்கு தேவன் கொடுக்கிறது தான் அது
கிருபை. நமக்கு அதுக்கு தகுதியே கிடையாது. ஸ்தோத்திரம். நித்திய ஜீவனை பெற, ரட்சிப்பை பெற நமக்கு தகுதியே கிடையாது. அவர் அவருடைய கிருபையினாலே விசுவாசத்தை கொண்டு ரட்சிக்கப்பட்டீர்கள். ஆண்டவர் கிருபையாக இலவசமாக. ஸ்தோத்திரம். அடுத்து நாம் விசுவாசிக்கிறதை கொண்டு ரட்சிக்கப்படுகிறோம். அல்லேலூயா. ஸ்தோத்திரம். இன்னைக்கும் விசுவாசிங்க. ஆமாம் ஏசப்பா நீங்கள் எனக்காக தான் மரித்தீங்க, 3வது நாள் உயிரோடு எழுந்தீங்கன்னு சொல்லி நீங்கள் விசுவாசிக்கும் பொழுது உங்களுக்கு ரட்சிப்பு வரும், உங்கள் குடும்பத்திற்கும் ரட்சிப்பு வரும். இது உங்களால் உண்டானதல்ல. இது ஏதோ நம்ம சுயமாக செய்கிறது. இன்றைக்கி பார்த்தீங்கன்னா அநேக அன்னதானம் என்னென்னமோ செய்வாங்க. நல்லது நான் செய்கிறேன்னு சொல்லுவேன். அதனால ரட்சிப்பு வருவது செய்யணும். ஏழைகளுக்கு உதவி செய்யணும். உதவி செய்கிறதுனால ரட்சிப்பு வராது. அப்பாவோட கிருபையினால தான். ஸ்தோத்திரம். இது தேவனுடைய ஈவு, கிஃப்ட். நம்ம ரட்சிக்கப்படுகிறது ஏசப்பாவுடைய கிஃப்ட். அவர் நமக்கு கொடுத்துருக்கிற கிஃப்ட். ஒருவரும் பெருமை பாராட்டாதபடிக்கு இது கிரியையினாலும் என்னால் தான் நடந்துச்சு, நான் தான் பண்ணேன்னு சொல்லி பெருமை பாராட்டுவதற்கு அதில் ஒன்றுமே இல்லை. அப்பாவுடைய சுத்த கிருபையே, அப்பாவோட சுத்த கிருபையே. ஸ்தோத்திரம். ரோமர் 5ஆம் அதிகாரம் ஸ்தோத்திரம் 1வது வசனம். ரோமன் 5th chapter verse 1. இவ்விதமாக நாம் விசுவாசத்தினாலே நீதிமான்களாக்கப்பட்டிருக்கிறபடியால். அல்லேலூயா. திருப்பி அப்பா சொல்றாங்க, விசுவாசத்தினால தான் நாம் நீதிமானாக்கப்பட்டிருக்கிறோம். நீதிமானுக்கு ஒரு கேடும் வராது. ஸ்தோத்திரம். நம்முடைய கர்த்தராக இயேசு கிறிஸ்து மூலமாய் தேவனிடத்தில் சமாதானம் பெற்றிருக்கிறோம். ஸ்தோத்திரம். இந்த காலை நேரத்தில் அப்பா சொல்றாங்க, இயேசு கிறிஸ்துவின் மூலமாக நீங்க சமாதானத்தை பெற்றிருக்கிறீங்க. அல்லேலூயா. ஸ்தோத்திரம். ஏசப்பா உங்களுக்கும் உங்கள் குடும்பத்திற்கும் இந்த காலை நேரத்தில் சமாதானத்தை தருகிறார். எந்த எல்லைகளில் உங்களுக்கு சமாதானம் இல்லையோ அப்பா சமாதானத்தை தருவார். ஏசப்பா முதல்ல அவரை தேடும் பொழுது கொடுக்கிற கிஃப்ட் அந்த சமாதானம். ஸ்தோத்திரம். கடைசியாக ஒரு வசனத்தை படித்து நாம ஜெபத்துக்குள்ள போகலாம். ஸ்தோத்திரம். யோவான் 1ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம். ஜான் 1st chapter verse 12. அவருடைய நாமத்தின் மேல் விசுவாசம் உள்ளவர்களாய். மீண்டும் அப்பா சொல்ற வார்த்தை விசுவாசம், விசுவாசம், விசுவாசம். அப்பா மேல விசுவாசம், நம்பிக்கை இருக்கணும். ஸ்தோத்திரம். விசுவாசம் உள்ளவர். அவரை ஏற்றுக்கொண்டவர்கள் எத்தனை பேர்களோ அத்தனை பேர்களும் தேவனுடைய பிள்ளைகளாகும்படி அவர்களுக்கு அதிகாரத்தை கொடுத்திருக்கிறார். ஸ்தோத்திரம். சர்வ வல்லமுள்ள தேவன் உங்களுக்கு அதிகாரத்தை கொடுத்திருக்கிறார். அவருடைய பிள்ளைகள் ஆகும்படி உங்களுக்கு என்ன பண்ணியிருக்காங்க? அதிகாரத்தை கொடுத்திருக்கிறாங்க. ஸ்தோத்திரம். இப்பொழுது நாம் கல்வாரி சிலுவையை நோக்கி பார்க்கலாமா? அன்பின் பரலோக தகப்பனே, இந்த காலை நேரத்தில் நீங்கப்பா ரட்சிப்பை குறித்து பேசினீர். ஏசப்பாவை விசுவாசிங்க, அப்பொழுது நீயும் உன் வீட்டாரும் ரட்சிக்கப்படுவீர்கள் என்று சொன்னீர். உடைய வார்த்தையின்படியே அப்பா பார்த்து கொண்டிருக்கிற எல்லாரையும், ஆம் தகப்பனே, கணவர் ரட்சிக்கப்படவில்லையே, மனைவி ரட்சிக்கப்படவில்லையே, பிள்ளைகள் ரட்சிக்கப்படவில்லையே, அக்கம் பக்கத்தில் இருக்கவங்க ரட்சிக்கப்படலையே, சொந்தக்காரங்க ரட்சிக்கப்படலையே, அவங்கெல்லாம் நரகத்துக்கு போயிடுவாங்களே என்று சொல்லி வேதனையோடு கூட உங்களுடைய பிள்ளைகள் பார்த்து கொண்டு இருக்காங்கப்பா. நீங்கள் சொல்கிறீங்க, நீங்கள் விசுவாசிக்கிறது நிமித்தம், உங்கள் நிமித்தம் அவர்களும் ரட்சிக்கப்படுவார்கள். ரட்சிப்பு கர்த்தருடையது. தேங்க்யூ ஜீசஸ். இந்த காலை நேரத்தில் உங்களுடைய கரம் பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொருவரையும் தொடுகிறதுக்காய் ஸ்தோத்திரம். முதலாவதாக அப்பா, நீங்கள் சொன்ன உங்களுடைய வார்த்தையின்படி சமாதானத்தை கொடுக்கிறீர். ஒவ்வொருவருக்கும் உம்முடைய சமாதானம் வருகிறதுக்காய் ஸ்தோத்திரம். குடும்பத்தில் சமாதான குலைச்சலை கொண்டு வருகிற எல்லா அசுத்த ஆவிகளை கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் அதிகாரமுள்ள நாமத்தில் துரத்துகிறேன். அவர்கள் வீட்டை விட்டு, எல்லையை விட்டு துரத்துகிறேன். எஸ் லார்ட். பயப்படுத்துகிற ஆவி, எஸ் லார்ட், திகிலை கொண்டு வருகிற ஆவி, செஸ்ட் பெயின், நெஞ்சு வலியை கொண்டு வருகிற ஆவி, எல்லாவற்றையும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் அதிகாரமுள்ள நாமத்தில் துரத்துகிறேன். தேங்க்யூ லார்ட். இந்த காலை நேரத்தில் நீங்கள் விடுதலையை கொடுக்கறதுக்காய் ஸ்தோத்திரம். தேவன் உங்களுக்கு பயமுள்ள ஆவியை தரவில்லை, அன்பும் தெளிந்த புத்தியும் உள்ள ஆவியை தந்திருக்கிறார். இப்பொழுதே கர்த்தருடைய ஆவியானவர் இறங்கி கொண்டிருக்கிறார். எல்லா பயத்தை நீக்கி போடுகிறார். எல்லா திகிலை நீக்கி
நீக்கி போடுகிறார். தேங்க்யூ ஜீசஸ். எல்லா சரீர பலவீனத்தை நீக்குகிறார். எஸ் லார்ட், தேங்க்யூ லார்ட். அவருடைய தழும்புகளால் சுகம் உண்டாகிறதுக்காய் ஸ்தோத்திரம். தேங்க்யூ லார்ட். இயற்கைக்கு மேற்பட்ட தெய்வீக சுகம் இப்பொழுது நடந்து கொண்டிருக்கிறது. எஸ் லார்ட். கட்டிகள் மறைகிறதற்காய் ஸ்தோத்திரம். உடைய சுகம் அளிக்கும் வல்லமை இறங்குகிறதற்காய் நன்றி. மரித்தோர் எழும்புகிற அற்புதங்கள் நடந்து கொண்டிருக்கிறதுக்காய் ஸ்தோத்திரம். தேங்க்யூ லார்ட். உடைய உயிர்த்தெழுதலின் வல்லமை இறங்குகிறதற்காய் நன்றி. தேங்க்யூ லார்ட். தெய்வீக சுகம் இப்பொழுது இயேசு கிறிஸ்துவின் அதிகாரமுள்ள நாமத்தில் உண்டாகிறதுக்காய் நன்றி. எல்லாரையும் தகப்பனீங்க ரட்சித்து ஆசீர்வதிக்கிறதுக்காக இந்த நாள் முழுவதும் உடைய கரம் அவர்களோடு கூட இருந்து நன்மையினாலும் கிருபையினாலும் நிரப்பி நீர் ஆசீர்வதிக்கிறது. குடும்பத்தில் ஒவ்வொருவரையும் ரட்சித்து ஆசீர்வதிக்கிறதுக்காக இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிற நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். தொடர்ந்து பாருங்க, அப்பாவோட வார்த்தையை கேளுங்க, அநேகருக்கு ஷேர் பண்ணுங்க. எல்லாரும் ரட்சிக்கப்படட்டும், ஆசீர்வதிக்கப்படட்டும். God bless you all. Praise the Lord.